மதர் டிவியை நீங்கள் கண்டு அதிலே வருகின்ற செய்திகளை பெற்று கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளை மட்டுமல்ல, அதனுடைய சமூக போதனைகள், கத்தோலிக்க திருச்சபையின் நடவடிக்கைகள், இது போன்ற விசுவாச செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிற மதர் டிவிக்கு ஆதரவு தாருங்கள். அதை லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் ஆகுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மதர் டிவி நேயர்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்று மற்றும் ஒரு புனித கேத்தரின் என்று அழைக்கப்படுகின்ற புனித கத்தரி டெகாவிதா அவர்களை நினைவு கூறுகின்றோம். இவர் நியூயார்க்கில் ஐரஸ்வில்லே என்ற இடத்தில் அவர் பிறக்கின்றார். இவருடைய தாயார் கிறிஸ்டியன் அலோங்கோயில். இவருடைய குடும்பம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய குடும்பத்தில் பலர் இறக்கவும் நேரிடுகின்றது. மோகாவாக் என்கின்ற ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவராக இவர் காணப்படுகின்றார். சிறிய வயதிலேயே கத்தேரி டெகாவிகா தன்னுடைய பெற்றோர்களை, உடன் பிறந்தாரை இழந்து விடுகின்றார். ஆனால் அந்த பகுதியிலே மதம் போதிப்பதற்காக கிளம்பி வந்த இயேசு சபையினர் அவர்கள் பேசுவதை தற்செயலாக அவர் கேட்க நேரிடுகிறது. அவர் கேட்டதற்கு பிறகு அவருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுகின்றது. அவர் அந்த மொஹாவக் என்கின்ற தன்னுடைய பழங்குடி சமூகத்திலிருந்து தன்னை ஒரு கிறிஸ்தவராக மாற்றிக்கொள்ள அவர் விரும்புகின்றார். அதற்காக அவருடைய மாமாவிடம் சென்று அதை பற்றி பேசுகிற பொழுது அந்த வீரம் செறிந்த அந்த மொஹாவக் என்கின்ற அந்த பழங்குடி சமூகம் அவரை வேறொரு மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எனவே இந்த தீவிரமான எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய 19வது வயதில் அவர் ஒரு முடிவை மேற்கொண்டு கிறிஸ்தவராக உயிர்ப்பு ஞாயிறு அன்று மாற்றிக்கொள்கின்றார். அவருடைய கத்தேரி என்கிற பெயரும் கேத்தரின் என்று திருமுழுக்கு பெயராக வழங்கப்படுகின்றது. அதற்கு பிறகு பாருங்கள், 200 மைல் ஒரு கிறிஸ்தவ கிராமத்தை சென்றடைவதற்கு 200 மைல் பயணப்பட்டிருக்கிறார். அந்த மோன்ட்ரியல் என்கின்ற இடத்திற்கு அவர் செல்லுகின்றார். இந்த புனிதையினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் எது என்று சொன்னால், அந்த மான்ட்ரியலில் அவர் சந்தித்த வாழ்க்கைதான். அங்கே அவர் நீண்ட ஜெபங்களிலே ஈடுபடுகின்றார், தவங்களிலே ஈடுபடுகின்றார். தன்னுடைய 23வது வயதில் தன்னை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரியாக தன்னை உணர்கின்றார். ஆனால் அவர் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கட்டாயத்தை அந்த நேரத்தில் அவர் உதறி தள்ளிவிட்டு ஒரு எளிய ஒரு வாழ்க்கைக்குள் தன்னை நுழைத்துக் கொள்ளுகின்றார். எனவே இந்த காட்டுக்குள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை தான். அதற்குள் இருந்து அவர் தன்னை ஒரு புதிய மனுஷியாக தன்னை உணர்ந்து அதற்கு ஒரு கத்தோலிக்க அருள் சகோதரியாக அவர் இருப்பதற்கு தடையாக அந்த ஊரினுடைய பங்கு குருவானவரை விளங்கினாலும் கூட அவர் தன்னை ஒரு தூய்மையாளராக, ஒரு புனிதராக தன்னை உருவாக்கி கொள்ள அவர் பெரிதும் விரும்பி இருக்கின்றார். எனவே அவர் வாழ்க்கை கடைசியாக அவர் இறக்கின்ற பொழுது
அவருடைய உடம்பிலே சில மாற்றங்கள் வருகின்றன. கடுமையான அலைச்சல், அவற்றால் முகம் மிகவும் வாட்டம் முற தொடங்கி இருந்த நிலையில் அவர் இறந்த போது அவருடைய முகம் சிரிக்கின்ற ஒரு குழந்தையினுடைய முகத்தை ஒத்ததாக இருந்தது என்று கூறுகிறார்கள். அந்த முகம் பார்ப்பதற்கு சிரித்துக் கொண்டே இருப்பதை போன்று இருப்பது. அதனால்தான் 1980 அவர் அருளாளர் பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டு 2012 அவர் புனிதையாக அறிவிக்கப்படுகின்றார். இந்த புனிதையை நாம் இன்று கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாம் நம்முடைய அடிப்படைகளை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். குறிப்பாக நாம் அனைவருமே இன்றைக்கு நகரவாசிகளாக மாறிவிட்டோம். காடுகள், இயற்கையை நோக்கி பயணிக்க மறுக்கிறோம். அவர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த, அதிலும் கூட அந்த அமெரிக்க பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த முதல் புனிதை என்று இவர் கொண்டாடப்படுகின்றார். அப்படியானால் அந்த பழங்குடி சமூகம் என்பது, அதில் இருக்கின்ற நல்ல பண்புகள் பொதுமையானது, புதுமையானது, அன்பையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போற்றுவது, வீரத்தை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது, இந்த நல்ல பண்புகளை எல்லாம் பழங்குடி சமூகத்திடம் பார்க்கின்றோம். ஆனால் அதே அமெரிக்காவிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த பழங்குடி மக்கள் அழித்தொழிக்கப்படுகிறார்கள், உலகெங்கிலுமே வேட்டையாடப்படுகிறார்கள். ஏன்? அவர்களுடைய மதிப்பீடுகள், வாழ்க்கையை குறித்த அவர்களுடைய தேடல்கள் நம்முடைய தேடல்களை விட மிக அருமையாக இருக்கிறது. எனவே கத்தேரி என்ற கேத்தரின் என்கின்ற அந்த புனிதையை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது, அவர் ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. பழங்குடிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் அவரிடம் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர் என்னாலும் நம்முடைய நம்பிக்கைக்குரியவராக விளங்குவதற்கு அவருடைய மதிப்பீடுகள் துணை நின்றதை பார்க்க வேண்டும். அப்படி காடுகளுக்குள் அவர் பல மைல், நூற்றுக்கணக்கான மைல் அவரால் நடந்து செல்ல முடியும் என்றால் எத்தகைய ஒரு ஆற்றலை அவர் வளர்த்திருக்க வேண்டும். எனவே ஒரு மிகச்சிறந்த ஆற்றலராக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவராக, ஒரு 19 வயதிலே கிறிஸ்தவராக மாறி 23 வயதிலே தன்னை ஒரு நிலைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு அவருக்குள் வேகம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால், நண்பர்களே, அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புனிதையினுடைய வேகமும் விவேகமும் நேர்மையும் நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே காலம் காலமாக மூடப்பட்ட, அவர்களை பற்றி அதிகம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இல்லாமல், கத்தேரி அவர்கள் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் நம்மை சுற்றி இருக்கின்ற பழங்குடி மக்களையும் கூட நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் அவர்களை கொண்டாடுவதற்கும், அவர்கள் மிகச்சிறந்த தலைவர்கள் எப்படி உருவார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்கவும், நம்முடைய நகர வாழ்க்கை, அவசர வாழ்க்கையிலே, ஆடம்பர வாழ்க்கையிலே அந்த எளிமையை, அந்த இயற்கையை நோக்கிய, அந்த பசுமையை நோக்கிய, காடுகளை நோக்கிய வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த எளிய ஆடம்பரமற்ற வாழ்க்கையை நோக்கி பயணிக்க இந்த இன்று கொண்டாடப்படுகின்ற நம்முடைய மாபெரும் புனிதர் கத்தேரி என்ற கேத்தரின் அம்மாள் நமக்கு துணை நிற்பாராக. ஆமென்.